ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்களி உடம்புக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு கருப்பு உளுந்து நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சேர்த்துட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் தருத்திருப்பாக லைட்டாக தருத்திருப்பாக இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அந்த கருப்பட்டி கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைய விடுங்க. அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்ததாக அந்த உளுந்து பொடி 1 கப்பு எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த உளுந்தை பொடிச்சு வச்சுருக்குறோம்ல, அதுலேருந்து ஒரே 1 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது. ஸ்பூன் வச்சு நல்லா கலக்க முடியலன்னா கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம இறுத்து வச்சுருக்க அந்த கருப்பட்டி தண்ணியை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கி விடணும். நல்லா கண்டினியூஸாக கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்புறமா 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெயை மொத்தத்தையும் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். முதல்ல நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது அந்த எண்ணெய் இந்த உளுந்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து வெளியே வரும், பிரிஞ்சு வரும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இந்த உளுந்தங்களியில் நிறைய சத்து இருக்குது. நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிற எண்ணெயை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த உளுந்தங்களியை வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நல்ல பலம் கொடுக்கும், எலும்புக்கெல்லாம் நல்ல பலம் கொடுக்கும், தசைகளுக்கு பலம் கொடுக்கும். அதனால் அடிக்கடி இதை செய்து கொடுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது தான். இப்போ பாருங்கள், எண்ணெய் வெளியே வர ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நேரம் கூட நல்லா கிளறணும். நம்ம அந்த மாவை எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது, அழகாக உருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து பாருங்கள், அழகாக உருண்டு வரும். இந்த உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இந்த 3ஐயும் சேர்த்து சாப்பிடுறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அடிக்கடி இதை செய்து சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ உளுந்தங்களி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.